இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. எல்லா முறையும் இந்த தொகுதி மக்களுக்கான முதல் பிரையாரிட்டியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்தவுடனே அவர்களிடம் கள ஆய்வு செய்து இந்த பணிகளிலெல்லாம் கேட்டு அறிந்தது. இந்த ரயில்வே பணிகள் முடுக்கிவிடப்பட வேண்டும். ஏனென்றால் ஒன்றிய அரசிடம் பல முறை சென்ட் தாமஸ் மவுண்ட், வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் கேட்டாச்சு, கிடக்கு. அதே மாதிரி டோல்கேட் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும், டோல்கேட்கள் அகற்றப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். கிடப்பில் கிடைக்கின்றது. அதனை மீண்டும் வலியுறுத்துவோம். இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல மகளிர் விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள். கவுன்சிலிங் சென்டர்ஸ், பெண்களுக்கான கவுன்சிலிங் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். அது இந்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக தொகுதியிலே ஒரு 3 இடங்களில் அமைக்கப்படும். தொகுதி மக்களுக்கு என்று அலுவலகத்தில் எப்பொழுதும் என்னுடைய அலுவலகத்தில் 24/7 2 பெண்கள் ஒரு உதவியாளர் இருக்கின்றார். என்னுடைய அலுவலக கதவு எப்பொழுதும் திறந்தேதான் இருக்கும். அலுவலகத்திலும் சந்திப்பேன். எந்த சமயத்திலும் குறைகளை வந்து சொல்லலாம். ஏனென்றால் 2 ஆண்டு காலம் கொரோனா, 2 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. ஆனால் 3 ஆண்டுகளில் நாங்கள் பல விஷயங்களை, மிக குறிப்பாக பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட்டது, நம்முடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்தது. இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம். மேலும் தென் சென்னை, ஏனென்றால் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் தான் இப்போ மிக முக்கியமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. மழைநீர் வடிகால் அமைப்பது, அதுதான் வெள்ள சமயத்திலே மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்தது நமக்கு. அந்த பணிகளும் முடுக்கிவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.